ஹலோ காய்ஸ், இப்போ தான் ஆஃபீஸ் முடிஞ்சு வெளியில் வந்தேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பசி. என்ன சாப்பிட்லான்னு யோசிக்கும் போது தான் தோசை சாப்பிட்லான்னு பிளான் பண்ணேன். ஏன்னா தோசை சாப்பிட்டு ரொம்ப டேஸ் ஆச்சு. இங்கே பக்கத்தில் தோசை கடை எதுவும் இல்லை. ஸோ 3 or 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் பஸ்ஸில் இப்போ ட்ராவல் பண்ணுறேன். இது இந்தியாவில் உள்ள கவர்மெண்ட் பஸ் மாதிரி தான். பட் இங்கே மணி பே பண்ண வேண்டாம். கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதில் நம்ம ரீசார்ஜ் பண்ணால் போதும். ட்ராவல் டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கார்ட்லேருந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. நான் இன்றைக்கி தோசை சாப்பிட வந்த இடம் தான் சரவண பவன். இங்கே வந்த உடனே நான் தோசையும் ஆர்டர் பண்ணியாச்சு. இங்கே எல்லோரும் கப்புள்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியாக வந்திருக்காங்க. நான் மட்டும்தான் தனியாக தோசை சாப்பிட வந்திருக்கேன். பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த தோசை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஊரில் இருக்கும்போது அம்மா எப்போவும் தோசை தான் கொடுப்பாங்க. பட் அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்காது. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தோசையெல்லாம் மிஸ் பண்ணுறேன். தோசை கூட சாம்பார், அப்புறம் 3 வெரைட்டி ஆஃப் சட்னி கொடுத்துருந்தாங்க. பட் தோசை கூட வடை இல்லைன்னா எப்படி ஃபுல்ஃபில்லாகவே இருக்காது. அதை வடையும் சேர்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டேன். எப்படியோ எல்லாத்தையும் ஒரு வழியாக முடிச்சுட்டு வந்த மாதிரி அதே மாதிரி பஸ்லேயே கிளம்பிட்டேன். பாய் காய்ஸ்.